ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இது பார்த்தீங்கன்னா நெய் விலாக். என்னென்னு பார்க்குறீங்களா? நெய் வந்து பிகினர்ஸாக இருந்தீங்க, இப்போ நியூ மேரிட் ஆகிருக்கு, இல்லை புதுசாக நெய் தயாரிக்கிறீங்கன்னா எப்படின்னு பார்க்கலாம். இது ரொம்பவே ஈஸிங்க. எனக்கே இப்போ தான் தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 3-4 முறை நெய் தயாரிச்சிருக்கேன். அப்போலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 1 ஹவர் ஆகும். அடுப்புக்கிட்டே எப்படா இவ்வளோ நேரம் நிற்கிறது அப்படின்னு மலைச்சிக்கிட்டே காப்பிச்சுப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இது ஒரு மாதங்க நான் டெய்லி ஒரு 1/2 லிட்டரு இல்லை 3/4 லிட்டர் தான் வாங்குவேன். எங்கள் குழந்தைங்களுக்கு மட்டும் பால், நான் டீ காஃபி குடிக்க மாட்டேன். அதனால் பார்த்திங்கன்னா இது குழந்தைங்களுக்காக மட்டுமே இது பண்ணேன். இது என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, மிக்சியில் ஃபஸ்ட்டு இதை போட்டு அடிச்சிருங்க. நம்ம எடுத்து வைக்கிற பாலாடை கட்டியை வந்து மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துட்டு, அதை கூலிங் வாட்டரில் வந்து நல்லா திரட்டி எடுத்திங்கன்னா வெண்ணெய் நல்லா திரண்டு வருது. பார்த்திங்கன்னா அந்த வெண்ணெயை தான் போட்டு நான் வானலில் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை பார்த்திங்கன்னா நல்லா சிம்மிலே வச்சு மெல்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. பார்த்திங்கன்னா இது இடையில கொஞ்சம் மெல்ட் ஆகிறப்ப நமக்கு நல்ல ஸ்மெல் அடிக்கும், நெய் வாசம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மிளகு அதில் போட்டுக்கோங்க. அது வந்து நல்லா உருகிட்டே இருக்கிறப்ப இன்னும் நமக்கு நல்ல ஸ்மெல்லு திரண்டு வரும் பாருங்கள், நல்லா நெய். அந்த மாதிரி நெய் திரண்டு வரப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 4 கருவேப்பிலை போட்டுக்கோங்க. 4 கருவேப்பிலை போட்டிங்கன்னா அது நல்லா பொரிஞ்சு அந்த நெய் வாசத்துக்கும் அந்த கருவேப்பிலை வாசத்துக்கும் ரொம்பவே அந்த மனம் வந்து சூப்பராக இருக்கும். வீடே பார்த்திங்கன்னா ரொம்ப மணக்கும். அந்த நெய் நம்ம வீட்டில் செய்கிற நெய் வந்து பருப்பு சாதம், அதுக்கப்புறம் நான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா விளக்கேற்ற யூஸ் பண்ணிப்பேன். ஏன்னா நம்ம கையாலே பண்ணுறோம் அப்படின்ட்டு நான் சாமிக்கு விளக்கேற்றுறப்ப டெய்லிக்கும் தைப்பூச விரதனால முருகனுக்கு வந்து விளக்கேற்றுவேன். அதனால் அந்த நெய்யை வந்து நான் அதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். இது ரொம்பவே வாசமாகவும் இருக்கும் அந்த விளக்கு ஏற்றுறப்ப. இது பார்த்திங்கன்னா வீட்டிலே தயாரிக்கிறனால நல்ல மணமாகவும் இருக்கும். இதில் எந்த கலப்படமும் இல்லை. அதனால் நம்ம வீட்டில் தயாரிக்கிற நெய்யிலேயே நம்ம விளக்கேற்றினோம்னா அது நமக்கு ரொம்பவே நல்லது. இது வந்து என்னுடைய மெத்தட் ஐடியாங்க. இதை வந்து நான் காமனாக தான் யாருக்காகவும் சொல்ல, நான் அப்படி ஃபாலோ பண்ணுவேன். யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லா தெரியும். விளக்கேற்றுறப்ப அந்த நெய்யை யூஸ் பண்ணி விளக்கேற்றி பாருங்கள், நல்லாவே வாசமாக இருக்கும் விளக்கு. அந்த நெய்யோடு அந்த விளக்கு எரியிறப்ப நல்ல வாசமாக இருக்கும், வீடும் மணக்கும் நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா நெய் காய்ச்சறப்ப நல்லா திரண்டு வருது பாருங்கள். அந்த நெய் நல்லா மெல்ட் ஆக்கி கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அந்த இது நெய் நல்லா திரண்டு வருது பார்த்துக்கோங்க. அந்த கருவேப்பிலை நல்லா படன்னு போட்டோடனே வெடித்து நல்லா அதில் சேர்ந்து இதாகிட்டு இருக்குது. பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மணமாக சூப்பராக இருந்துச்சு. நெய் தயாரிக்கிறது ஒன்றுமே இல்லைன்னு எனக்கே இன்றைக்கி தாங்க தெரிஞ்சிச்சு. நான் நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறப்ப இன்னமும் பெட்டராக வந்து எப்படி தயாரிக்கலாங்கிறத கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து புதுசாக ஆரம்பித்து 1 மந்த் ஆகுது. நிறைய வியூஸ் போயிருக்கு. அதுக்கு ரொம்பவே நன்றி எல்லாத்துக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா நமக்கு கேமரா வந்து நம்மளே வச்சு தான் எடுத்துக்கிறோம். அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எனக்கு ஹெல்த் இஷ்யூ கொஞ்சம் நாளாக இருந்துச்சு. அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அதனால் நான் இனிமேல் குக்கிங் வீடியோ, இந்த மாதிரி நெய், அப்புறம் ஹேர் ஆயில் வந்து நான் 2-3 ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுவேன். எனக்கு ஹேருமே கொஞ்சம் லாங்காக இருக்கும். அந்த வீடியோஸ்லாம் நான் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக போட ட்ரை பண்ணுறேன். இதான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம எடுத்திருக்க புது லாங் வீடியோ பார்த்திங்கன்னா நெய் தயாரிக்கிறது தான். ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. சரி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாமேன்னு ஒரு வீடியோ எடுத்திருந்தேன். நம்ம வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது கரெக்ஷன் இருந்தாலும் சொல்லுங்கள். ஏன்னா சின்ன சின்ன விஷயம் நம்ம வந்து செய்ய தான் கற்றுக்க முடியும். அந்த மாதிரி இப்போ தான் நான் அந்த புதுசாக யூடியூப் ஆரம்பித்து 1 மந்த்து போயிட்டுருக்கு இப்போ தான் பார்த்திங்கன்னா. அதனால் சின்ன சின்ன கரெக்ஷன் எதுனாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம செய்யலாம். நிறைய ஐடியாலாம் இருக்குதுங்க. கண்டிப்பாக நீ வர வீடியோஸில் விலாகில் வந்து நம்ம என்னென்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நெய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும். நல்லா திரண்டு பாருங்கள், எப்படி அந்த கலர் நெய் வந்துருச்சு பாருங்கள். இதை வந்து நான் இன்னும் ஃபில்ட்ரு பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அது பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எனக்கே இந்த அளவுக்கு நெய் வருமாங்கிறது இன்றைக்கி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தோடனே இந்த நெய் இப்படி இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தட் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ. இதான் நம்ம நெய் தயாரித்த வீடியோ. இது வந்து நெய் விலாக். ஓகே, தேங்க்யூ.